ஏப்ரல் ஃபூல். காலையில 9 மணி. கட்டு சிங்கியோட வீட்டு பெல் யாரோ அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா போய் கதவை திறக்கறாங்க. அங்க மோன்டி அவங்க வீட்டுக்கு வராரு. ஆண்டி ஆண்டி கட்டு சிங்கி எங்க? அவங்க 2 பேரும் இன்னும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மோன்டி, ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கேன். நான் அவங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோன்டி சீக்கிரமா அவனோட ரூமுக்கு ஓடி போறான். அப்புறம் கத்திக்கிட்டே சொல்றான் அவன், எந்திரிங்க கட்டு சிங்கி, ஒரு பெரிய நியூஸ். என்னது? நீங்க சீக்கிரமா என் கூட கீழே சொசைட்டிக்கு வாங்க. இன்னைக்கு பெரிய பொலிட்டிஷியனோட பர்த்டே. அதனால மேனேஜர் அங்கிள் சாக்லேட் அப்புறம் சாக்லேட் ஷேக்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னது? சாக்லேட் ஷேக் மற்றும் சாக்லேட்ஸா? அப்பதான் சீக்கிரம் போல வாங்க. அப்புறம் என்ன? கட்டு சிங்கி மோன்டி கூடவே அவன் சொன்னதை நம்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க கிரவுண்ட்ல போய் பார்த்தாங்க. ஆனா அங்க ரொம்ப காலியா இருந்தது. சாக்லேட் என்ன, அங்க சாக்லேட் ரேப்பர் கூட இல்ல. அட, எல்லாருமே போயிட்டாங்களா? எல்லா சாக்லேட்ஸும் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா? அப்ப பின்னாடி நின்னுக்கிட்டு மோன்டி ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது? ஏப்ரல் ஃபூலா? நீ பண்ணது சரியில்லடா மோன்டி. ரிவெஞ்ச் எடுக்கலாம்டா கட்டு. இப்ப வா, நாம போலாம். பிரஷ் பண்ணாம கீழே வந்ததுக்கு அம்மா அதுக்கப்புறம் நம்மள திட்டுவாங்க. வா போங்க போங்க, சீக்கிரமா போங்க. நான் உங்களை ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டேன் இல்ல. பிரஷ் பண்ணிக்கிட்டே அவன் யோசிக்கிறான். நல்ல வேலை ஏப்ரல் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அவன் ஞாபகப்படுத்தினான். சிங்கிய இன்னைக்கு நல்ல ஏப்ரல் ஃபூல் பண்ணணும். அட கட்டு, வெளிய வாடா, நான் கூட பிரஷ் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னதோ கட்டி வெளிய வரான். ஓகே போ சிங்கி. சிங்கி உள்ள போன உடனே கட்டு வெளிய வந்து பாக்குறான். அப்ப அம்மா டேபிள் மேல சில அப்பளம் பொரிச்சு வச்சிருப்பாங்க. ஐடியா! அம்மா சமைக்கிற வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. அப்ப அவன் சில அப்பளத்தை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுவான். இப்ப செமையா இருக்கும். மம்மி, என் கார்ன்ஃபிளெக்ஸ் பால் என்கிட்ட கொடுங்க. நான் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறேன். நான் கூடமா. சரி, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் கொண்டு வரேன். சிங்கி, டிவிய நான் ஆன் பண்றேன், நீ உட்காரு. ஓகே. ஆனா சிங்கி போய் உட்கார்ந்த உடனே, என்ன இது? ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ஓடிடுறான். கட்டு, உனக்கு பண்றேன் இரு. இந்த கட்டுவ நான் விட போறதில்ல. என்ன பண்ணலாம்? எஸ், என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இருங்க, வாஷ்ரூம் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? வாஷ்ரூம்னு சொல்லிட்டு இப்ப அவ ஹாலுக்கு போறா. அப்புறம் ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறா. முடிஞ்சது. இப்ப செமையா இருக்க போகுது. அப்புறம் சிங்கி திரும்பி போறா. அதுக்கப்புறம் சைலண்டா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அட, எங்க போச்சு என்னோட ரிமோட்? சோஃபா மேல இருந்ததுல்ல? அட, இங்கதான் இருந்தது. அங்க பாரு கட்டு, அங்க மேல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்பாதான் அங்க வச்சிருப்பாரு. நாம டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லி. அப்பாதான் இருக்கும். ரிமோட்டை இப்படி யாரும் ஒளிச்சு வைப்பாங்க? என் கண்ணுல படுற மாதிரி இருக்கு. நான் போய் கொண்டு வரேன் இரு. அப்புறம் அவன் போய் அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ரிமோட் மேல வச்சிருந்த அந்த ரெஜிஸ்டர் கீழே விழுது. அதுக்கப்புறம் அது மேல நிறையவே மாவு இருந்தது. ஏப்ரல் ஃபூல்! கட்டு இப்ப ஏப்ரல் ஃபூல் ஆயிட்டாரு. சிங்கி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப பாரு, நான் போய் மறுபடியும் குளிக்கணுமா? அப்ப போய் குளி. சிங்கியோ பிங்கியோ நல்லா சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டு குளிச்சுட்டு சிங்கி மற்றும் பிங்கோ கூட சோஃபால வந்து உட்கார்றாரு. சிங்கி, இங்க பாரு, இப்ப நாம 2 பேரும் ஒருத்தர் ஃபூல் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம மோட்டியா எப்ப பண்ண போறோம்? சரியா சொன்ன. நாம 2 பேருமே ஒரு டீமா ஆகி அவன ஃபூல் பண்ணி ஆகணும். சரி வா, அவன ஃபூல் பண்றதுக்கான ஏதாவது ஒரு பிளான நாம யோசிக்கலாம். மோன்டியை எப்படி ஏப்ரல் ஃபூல் ஆக்குறது அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசிக்கிறாங்க. சிங்கி அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கியோட காதுல குசு குசுன்னு அவனோட பிளான சொல்றான். எஸ், லெட்ஸ் கோ கட்டு.
அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேருமே சேர்ந்து மோண்டியோட வீட்டுக்கு போறாங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ பசங்களா, மோண்டி அவனோட ரூம்ல இருக்கான். அவன் காலையில இருந்து எல்லாரையும் பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இனிமே ரூம்ல இருந்து வெளிய வரக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஆண்டி, அவன் எங்களையும் பிராங்க் பண்ணிட்டான். அதனாலதான் அவனையும் பிராங்க் பண்ணணும்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவுவீங்களா? ஆண்டி செம்மையா இருக்கும் ஆண்டி. என்னது? சரி, ஓகே. அப்புறம் என்ன, கட்டு, சிங்கி மற்றும் பிங்கோ மோண்டியோட ரூமுக்கு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து மெதுவா அவனை எட்டி பாக்குறாங்க. என்ன இது? திடீர்னு எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? ஐயா. அப்புறம் அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. நான் வந்துட்டேன், ரத்த குடிக்கிற பேயே. ஐயோ ஐயோ, பேயே! அம்மா, அம்மா காப்பாத்துங்க அம்மா! அப்புறம் சடனா அவனுக்கு விண்டோல ஏதோ ஒரு நிழல் தெரியுது. அம்மா, அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்கம்மா! அப்ப கரெக்டா லைட்ஸ் ஆன் ஆகுது. அவனும் பயந்து ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்துடுறான். ஏப்ரல் ஃபுல் பண்ணியாச்சு, இப்ப செமையா இருந்தது. என்ன ஏப்ரல் ஃபூலா? அப்புறம் அந்த ஜன்னல் கிட்ட இருந்தது? அந்த ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த சிங்கி அவ போத்திட்டு இருந்த அந்த ஒயிட் பெட்ஷீட்டை எடுக்கிறா. அப்புறம் அவ சிரிக்கிறா. என்ன மாமி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? எங்களோட ரிவெஞ்ச் சரியா முடிஞ்சது. வா கட்டு போலாம். வா பிங்கோ, லெட்ஸ் கோ. கட்டு, சிங்கி மற்றும் பிங்கோ 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க பாக்குறாங்க மம்மியும் டாடியும் கோவமா சோஃபா மேல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு மம்மி டாடி? ஏன் நீங்க 2 பேரும் இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க? சிங்கி, யாரோ என்னோட மொபைல் போன் உடைச்சிருக்காங்க. இங்க பாரு, என்னோட ஸ்கிரீன். என்ன? இப்போ சொல்லுங்க, 2 பேர்ல இது யார் பண்ணது? இதுக்கு உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்பா, நான் இத பண்ணல, சிங்கி தான் பண்ணிருப்பா போல. இவ காலையில அம்மா போன்ல கேம்ஸ் விளையாடுறத நான் பார்த்தேன். என்னது? கேம் என்னமோ விளையாடுன, ஆனா நான் அந்த போனை உடைக்கல மம்மி. பொய் சொல்லாத சிங்கி, கண்டிப்பா இத நீதான் பண்ணிருப்ப. அதனாலதான் இணையில இருந்து ஒரு வாரத்து வரைக்கும் நோ டிவி, நோ கேம்ஸ் அண்ட் நோ ஸ்நாக்ஸ். என்னது? இல்ல. மம்மி சொன்னதை கேட்டு சிங்கி ரொம்பவே பயந்து போறா. ஆனா அப்ப ஏப்ரல் ஃபூல்ஸ். என்னது? மறுபடியுமா? ஆனா அந்த ஸ்கிரீன். ஆனா இது என்னோட ஸ்மார்ட் broken வால்பேப்பர். இந்த வால்பேப்பரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டுதா சொன்னா. என்னது? கட்டுவா? சிங்கி, இந்த பிளான் நானும் மம்மியும் அப்புறம் அப்பாவும் சேர்ந்துதான் பண்ணோம். சாரி சிங்கி குட்டி, ஆனா உன்னை ஏப்ரல் ஃபுல் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். சிங்கி, அட ஏப்ரல் ஃபூல்ல எல்லாரும் பிராங்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ எங்க மேல எத்தனை பிராங்க் பண்ற, அதே மாதிரி தான் நாங்களும். சரி வாங்க, ஹோலியா இருந்தாலும் ஏப்ரல் ஃபுல்லா இருந்தாலும் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மத்தவங்க வருத்தப்படுற மாதிரி, மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ணவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.